வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம அம்மாச்சி அப்பாயெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான சாம்பார் பார்க்கலாம். குக்கரை வச்சு குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம், டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போடுவோம். கடுகு நல்லா பொரியட்டும். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு. எல்லாம் படப்படன்னு பொரியட்டும். கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா செவக்க வதங்கட்டும். வேலைக்கு போகிறவங்க, டைம் இல்லாதவங்க இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். 2 in 1 மார்னிங் டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் ரெடி ஆகிடும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுவோம். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் செம டேஸ்டியை கொடுக்கும். உடம்பு சோர்வாக இருக்கிறவங்க, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை அதிகமாக பயன்படுத்தினா எல்லாம் சரியாயிடும். கண்ணாடி போல் பளபளன்னு ரோஸ் கலரில் வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. 6 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தக்காளி பழத்தை அதிகம் போட்டவா நல்ல டேஸ்டியை கொடுக்கும். தக்காளியெலாம் போட்டாச்சு, நல்லா கலந்து விடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்க கொஞ்சமாக உப்பு போடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டோமா சீக்கிரமாக வதங்கிடும். கடைசியாக குழம்புல உப்பு சேர்க்குறப்ப ரொம்ப கவனமாக சேர்க்கணும். உப்பு போட்டாச்சு, நல்லா கலந்து விடலாம். சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயமும் தக்காளியும். ரொம்ப வதங்கணுன்றதில் கொஞ்சமாக வதங்கினா போதும். வதங்கிடுச்சு நல்லா. கத்திரிக்காய், உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாம்பாரை சாப்பிட்றப்ப கத்திரிக்காய் போட்டிருக்கிறதே தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் கலந்து செம டேஸ்டியாக இருக்கும். எல்லா காயும் போட்டாச்சு, நல்லா கலந்து விடலாம். 1 நிமிஷம் அந்த தக்காளி வெங்காயத்தோடு இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கட்டும். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான பொருட்கள்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடலாம். ஏற்கனவே தக்காளியும் வெங்காயம் வதங்குறப்ப உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கலாம். ரொம்ப கவனமாக போடணும். நான் புளியை நாரெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு புளியை போடலாம், நிறையா போட வேண்டியதில்லை, இந்தளவு போட்டால் போதும். நல்லா கலந்து விடலாம். துவரம்பருப்பு 1/4 கிலோ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு இதோட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பருப்பு தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ பருப்பு போடுறேன். பருப்பை ஒரு 5 நிமிஷம் கழுவி ஊற வச்சோமா சீக்கிரமாக வெந்துடும். பருப்பு போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விடலாம். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சீக்கிரமாக ஆகிடும். நல்லா கலந்து விட்டு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் வீட்லேயே சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி அரைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் இதை மிக்சியில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்பப்போ தேவையான அளவு அரைச்சி வச்சுக்கிட்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். கலக்கி விட்டு மூடி போட்டு 5 விசில் விட்டால் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். எல்லோரும் செய்யக்கூடிய சிம்பிளான டேஸ்டியான சமையலை தான் நான் வீடியோவாக போடுறேன். மூடி போட்டு 5 விசிலுக்கு விடலாம். 5 விசில் வந்தாச்சு, கேஸ் எல்லாம் போயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. இப்படியே கரண்டியால் கொஞ்சமாக மசிச்சு விட்டோமா போதும். சமையலே பண்ணாதவங்க கூட என் வீடியோவை பார்த்தா ஈஸியாக சமைக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.
என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.